வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் உதிரி உதிரியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்னதாக நம்ம கட் பண்ண போகிறோம். எப்போதும் பொரியலுக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. கட் பண்ணியாச்சு. இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, பட்டை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வெள்ளை உளுந்து இருந்தாலும் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம். இதையே நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வறுத்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இந்த எண்ணெயிலே போட்டு இந்த எண்ணெய் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வெண்டைக்காய் ரெடி ஆகிடும் நமக்கு பொரியல். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் இது கூட சாதம் போட்டு நீங்கள் லஞ்ச் கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக காய் வெந்த பிறகு உப்பு நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா போட்டுக்கலாம். இப்போ இதில் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா உப்பு நம்ம போட்டிருக்கிறதுனால இது எல்லாத்துக்கு கூட நம்ம மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு உதிரி உதிரியாக வெண்டைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெண்டைக்காய் பொரியல் உதிரி உதிரியாக இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இது கூட நீங்கள் சாதத்தை கூட போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப ஆரோக்கியம் கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.